ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முருங்கைக்காயில் பொடி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான முருங்கைக்காய் என்னென்னு பார்த்துலாமா? இந்த முருங்கைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள சதையை கத்தியை வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் கத்தியை வச்சு உள்ள சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா சதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சதை தனியாக தோல் தனியாக இருக்குது. இதை வெயிலில் 3 நாள் காய வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 3 நாள் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, மிளகு ஜீரகம் அரை ஸ்பூனு, மிளகாய் 2, பூண்டு இதெல்லாம் வேணும். இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம். இந்த முருங்கைக்காய், காஞ்ச முருங்கைக்காயை எடுத்து வாணலியில் சூடு ஏறும் வரை நம்ம வதக்கிக்கணும். சூடு ஏறினதுக்கப்புறம் வேறு பவுலை மாற்றிக்கணும். அடுத்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகு ஜீரகம், மிளகாய் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பவுலை மாற்றிக்கணும். அடுத்து பூண்டு, கருவேப்பிலை போட்டு இதையும் வதக்கிட்டு ஒரு பவுலை மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் சிறிது எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது முருங்கைக்காய் சீசன் இல்லாதப்போ நம்ம குழம்பு செய்யும்போது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம குழம்புல போட்டோம்னா முருங்கைக்காய் யூஸ் பண்ண மாதிரி ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.